மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி மாவட்ட மணப்பாறை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ அப்துல் சமத் போட்டியிடுகிறார். அமைச்சர் மகேஷ் மாவட்ட செயலராக உள்ள தெற்கு மாவட்டத்தில் மணப்பாறை தொகுதி உள்ளது. அப்துல் சமதுவின் பிரச்சாரத்தின் போது சில ஊர்களில் தொகுதிக்கு அவர் அதிகம் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் எதிர்ப்பும் எழுந்தது. தவிர திமுகவில் சீட் கிடைக்காத கட்சி நிர்வாகிகளும் அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. அதிர்ச்சியடைந்த அமைச்சர் நேரு தனது ஆதரவாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் கொடுத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அப்துல் சமதுவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதிருப்தி நிர்வாகிகளை அழைத்த அமைச்சர் மகேஷ், ஒழுங்காக வேலை பார்த்து வேட்பாளரை வெற்றி பெற வையுங்கள், இல்லாவிட்டால் தேர்தலுக்கு பின் பதவிக்கு சிக்கல் ஏற்படும் என்று எச்சரித்து விட்டார். அப்படியிருந்தும் சில திமுக நிர்வாகிகள் இன்னும் களத்தில் தீவிரமாக இறங்கவில்லை. சில திமுக நிர்வாகிகள் அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. கட்சியினர் காலை வாரி விடுவரோ என்ற பயத்தில் அமைச்சர்கள் நேருவும் மகேஷும் மணப்பாறை தொகுதியில் 2 நாட்கள் தொடர் பிரச்சாரம் செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள மற்ற திமுக வேட்பாளர்களுக்கு கூட இரு அமைச்சர்களும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அமைச்சர்களின் தீவிரம் பாமகவினருக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது.